நீதிமொழிகளில் 13வது அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. நெடுங்காலமாக காத்திருக்குதல். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தை நிச்சயமா இளைக்கப்படுமா. அப்போ நெடுங்காலமாக நம்ம ஒரு எதிர்பார்ப்புக்காக அவருடைய சமூகத்தில் கேட்போம். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யும், நம்ம இருதயம் என்ன செய்யும், சோர்ந்து போகும். அல்லேலூயா. நம்ம எப்படினாலும் அதில் ஒரு சோர்வுகளை தான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல், உடனே கொஞ்ச நேரம் காத்திருந்து கொஞ்ச நாட்களில் ஒரு அற்புதம் நடந்தால் அது லேச போல இருக்கும். நெடுங்காலமாக இருக்கிறது கஷ்டம்தான். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் அவருடைய பாதத்தில் நெடுங்காலமாக அல்லேலூயா. எவ்வளதோ நான் செபித்தேன், எவ்வளதோ ஒரு எதிர்பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லையே. அல்லேலூயா. நான் அவருடைய சமூகத்தில் இதனை காத்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ரொம்ப நாள் செபித்த உடனே நம்ம சோர்வேந்துரும், விட்டுருவோம் செபித்தேன்றதுக்கு. அதான் நம்மளுக்கு ஒரு பதில் இல்லையே, நம்மளுக்கு பதில் இல்லையேன்னு என்னச்சுது, சோறு வருது, ஒரு இளைப்பாறுதல் இருந்துச்சு. அல்லேலூயா. இளைக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. சோதரம். ஆனால் அந்த பதில் வரச்சில விரும்பினது வரும்போது ஜீவரட்சம் போல் நிச்சயமா இருக்குமா. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு அந்த அற்புதம் நடந்த உடனே நம்ம எதிர்பார்க்கிறது கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. 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 ஜீவவிருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இளைப்பண்ணும். ஆனால் அது விரும்பினது வரும்போது நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவருடைய கரத்தில் காத்திருப்போம். அல்லேலூயா. இது நடக்குமா. அநீர் நினைச்சுவாங்க, அது மறந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பாங்க, ஆண்டவருக்கு இன்னைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார், சோர்ந்து போவாங்க. அல்லேலூயா. அம்மா நினைச்சுவாங்க, ஆண்டவர் விட்டே என்ன செஞ்சிருவாங்க, பின்னிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அது முடிவறந்து நம்ம இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஜீவரட்சத்தின் போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அது இனி பதில் வரச்சில அதே போலதான். அல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் நம்மளுக்கு என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கனி ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு என்ன செய்தாரு, கொடுக்கிறார். ஏசாயா 40:31 எடுத்து பார்த்தா, அல்லேலூயா. அல்லேலூயா. 40:31 வசனத்தை ம் 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 ஹல்லேலூயா. அப்போ வசனம் பார்த்தோம், கர்த்தருக்கு நெடுங்காலமா காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பின்னிட்டு பார்க்காத காத்திருக்கும்போது அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இது சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்போ இது கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம்ம அவருக்காக காத்திருக்கும் பொழுது அந்த என்ன சோர்வு வராது. ஹல்லேலூயா. அந்த இறுதியும் குழம்பாது. ஹல்லேலூயா. பிரச்சனை எவ்வளோதான் இருந்தாலும் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசம். நம்மளுக்காக காத்திருக்கிறது வேற, அவருக்காக காத்திருக்கிறவர்கள். அப்போ அவருக்காக காத்திருக்கிற சில கூட்டம், அல்லேலூயா, எனக்கு நீ ஓடுகிற கூட்டம் நிறைய பேர். அல்லேலூயா. நம்ம அவருக்காக காத்திருக்கும் பொழுதுதான், அதான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவளோ புதுமேலை அடைந்து. அப்போ புதுமேலை யாருக்கு கிடைக்குதுன்னா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கிடைக்கிறது. அதுக்காக நம்ம அவங்க கூட நம்ம குடும்பத்துக்கு செபிக்காம அவருக்கு மாத்திரம் தான் அப்படியா, அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் செபித்தாலும் அவருக்காக நம்ம கருத்தா செபித்துட்டு நம்ம மீதியான வேலை நம்ம செபம் பண்ணணும். அல்லேலூயா. அதான் அவருக்காக காத்திருக்கிறது. எல்லா வேலை எவ்வளவுதான் வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும், ஐயோ அவருக்காக நம்ம காத்திருக்கலையே, அவருக்காக நம்ம செபிக்கலையே அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. அவருக்காக செபிக்கும் பொழுது நம்ம அதை ஜெபித்துட்டு நம்மளுக்கு கேட்கும் பொழுது அதுக்கேற்ற மகிழ்ச்சி நம்மளுக்கு உண்டு. அதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன். அப்போ அவருக்காக காத்திருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு புது பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். பாருங்க, கழுகை கூட பார்த்தா பாருங்க, அதுக்கெல்லாம் நினைச்சுமா அந்த முடியெல்லாம் உருந்து போச்சுல, அது எப்படி செய்யும், ஒரு மாதிரி இருக்கும். அப்போ எல்லா பறவைகளும் நினைச்சுமா அதெல்லாம் கொத்துமா. அல்லேலூயா. எப்படின்னா அதுக்கு பறக்க முடியாதுன்னு அந்த பறவைகள் என்ன செய்வாங்க, எல்லாம் என்ன வச்சு கொத்துமா. அல்லேலூயா. ஆனால் கொஞ்ச நாள் அது அப்படி இருக்கும். ஆனால் அந்த சிறகுலாம், அந்த முள்ளெல்லாம், அந்த இதெல்லாம் முளைச்சி அந்த சிறகுலாம் வந்த பாருங்க, அல்லேலூயா,
எவ்வளவு மேலே போகும். கழுகை போல பறவைகள் அப்படி ஒரு மேலே போகும். அந்த மேலே போற பறவைகள் அந்த கழுகு கிட கொஞ்ச நாள் அந்த முடி இல்லாமல் இருக்கும் பொழுது அது என்ன செய்யுது, எல்லா பறவைகள்கிட்ட என்ன செய்யுது, கொத்து வெங்குது. நம்மளும் அதே போலதான். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அக்கா நீங்கனாலும் செய்தி நானாலும் செய்தி அண்மையிலும் பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்த நேரத்துல நீங்க நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் உங்களுக்கு காணாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சோர்வு கஷ்டம் வரச்சல பாருங்க, யாருமே அந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனா நம்ம ஜெபத்துல காத்திருந்தோம்னா ஆதியில உள்ள ஆசீர்வாதத்தோட அதுக்கு மேலான ஆசீர்வாதம் நம்ம அப்பா வச்சிருப்பாங்க. நம்ம உலகத்துக்காக போனா நம்ம கஷ்டத்தின் மத்தியில எழும்ப முடியாது, ஒரு பலவீனத்தின் மத்தியில எழும்ப முடியாது. உலகத்துக்காக ஜீவிக்கும் பொழுது நம்ம அவருடைய பிள்ளை, எல்லாருமே நீங்களும் நானும் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். அதுக்காக நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்ல அப்படி இல்லை, எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஜெபிக்கும் பொழுது அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அல்லேலூயா அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம கைவிட்டுருவோம். நம்ம நேத்துக்கிட்ட உபாசகிட்டும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம கைவிட்டுருவோம் என்று சொன்னதை போல ஒரு தாய் தேற்றுவதை போல அவர் தேற்றுவார். நம்மளை என்ன செய்வாராம், அவர் உள்ளங்கையில வைத்திருப்பாராம். உள்ளங்கையில வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பாராம். அல்லேலூயா. என் மகன் எப்படி இருக்கிறான், என் மகள் எப்படி இருக்கிறா என்று. அல்லேலூயா. பாருங்க, உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் நம்ம பிள்ளைகளை பாருங்க, கொஞ்ச நாள் நடக்க பிடித்தோன்னு தூக்கி சமப்போங்க. சிறு வயதுல பிறந்தோன்னு அது நடந்த மரம் என்ன செய்வோம், விட்டுருவோம். அவர் இப்போ நம்மளை எவ்வளவு பெரிய உருவமா இருக்கும், நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை அப்படியே சுமப்போமா, சுமக்க மாட்டோம். அல்லேலூயா. அவர் நம்மளை சுமந்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம அவருக்காக காத்திருக்கும் பொழுதுதான் அவர் சொல்றார், கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரமாண்டவரே, நம்ம குடும்பத்துக்காக அதுக்காக காத்திருக்க கூடாதுன்னு இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். குடும்பத்து ஏழ்வியாதான் முத பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது புலவத்துள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யும், கொடுக்கப்படி வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்னதை போல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறவர். அவர் சிறியவன். அல்லேலூயா. அந்த சிறியவனை பாருங்க, அல்லே தாவீதுடைய வாழ்க்கை எடுக்கிற பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டு ஒன்றுக்கும் உதவாது இருந்த தாவீதை ஆண்டவர் செஞ்சாரு, அல்லே தூக்கி ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. நம்மளும் கூட நினைக்கலாம் இதோட நம்ம முடிந்து விட்டோம், அவைக்கு இந்த ஊழியம் கூட நினைக்கலாம் இதோடு இந்த ஊழியம் முடிந்து. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம தாயின் கருவிலே நம்மளை தெரிந்தெடுத்திருப்பார், வேர் பிரித்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாயின் கருவிலே நம்மளை முன் குறித்தே நம்மளை தெரிந்தெடுத்து இந்த கிராமத்துக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இதிலே இருக்கிறவரா இருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த கிராமத்தை பார்த்து கொண்டிருக்குது. இந்த கிராமங்களை எல்லாம் அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. நீங்க வந்த உடனே அவருடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கும். எப்படி வந்திருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையே நான் கண்ணமணி ஆராதிக்க போகிறேனே, என் தேவனாயி கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரா. நான் அதிகாலை எனக்கு காத்திருந்து நாளையில எத்தனையோ வேலை செய்தாலும் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் அப்பாவுடைய சமத்துல காத்திருந்தேனே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய. எல்லாரும் கேட்கிறதுனே. அல்லேலூயா. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய பிள்ளைகள் தான். அவருக்காக காத்திருக்கிறவர் பிள்ளைகள் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள்னாலே அவருக்காக காத்திருக்காம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைனாலே அவர் உள்ளங்கையிலே வரைந்திருப்பார் அவருடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் என்ன செய்வார்களாம், இளைப்பாடியவர்களாம். நடந்தாலும் அவர் என்ன செய்தாம சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த கழுகு கொஞ்ச நாள் என்ன செய்கிறது, அது சிறகு முளைக்கு பிறகு சிறகு வைக்கத்தட்டு என்ன செய்யுது, அல்லேலூயா, அநேக பறவைகள்கிட்ட கொத்து வாங்கி பறக்க முடியாம அந்த இடத்துல கிடைக்கிறது. அதுக்கு சிறகு வைத்த பிறகு பாருங்க பறந்து போய் கொண்டே இருக்கிறது. பறந்து பறந்து எல்லா பறவைகளும் கொத்துன பறவைகளாம் கீழே இருக்கு. எப்படி மேல இந்த கழுக்கு கீழே இது பறக்க முடியாதுன்னு கீழே ஒன்றுக்கவாத பறவைகளாம் என்ன செய்யுமா, அந்த கழுகை கொத்தமா. எப்படின்னா அந்த பறவைகளுக்கு மேல போக முடியாது. ஆனா அந்த பறவைகள் என்ன, இந்த நிலைமையில நம்ம கொத்துனாதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த நிலைமையில நம்ம என்ன செய்யணும், குத்தணும் கொத்தணும் என்ன செய்ய, கொத்தி கொண்டே இருக்கும். எப்படின்னா அதுக்கு சிறகு இல்ல, அது மட்டையா இருக்கிறதுல. அல்லேலூயா. அந்த சிறகு முளைச்ச மிருகு பாருங்க, அது மேல பறந்து பறந்து, ஆனா கீழே இருக்க பறவைகளை என்ன செஞ்சிச்சு, அந்த கொத்தின பறவைகளை என்ன செய்யறது, மேல எட்டி பார்க்கிறது. அதுக்கு போக முடியுமா? அதான் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோமா, அப்பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்தினாலும் சரி ஆசீர்வாதத்தினாலும் சரி ஒரு நாள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது நிச்சயம். ஆமென். பாருங்க,
அடித்து சிறகுகளை அல்லேலூயா புதுபலன் அடைந்து கர்த்தர் காத்தர்கள் எப்படி செய்தாங்களாம்? புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்பார்களாம். அப்ப புதுபலன்னா என்ன? புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய பலன் கேட்டது. அல்லேலூயா எல்லாமே என்ன செய்யறது? கிடைக்கிறது. அல்லேலூயா ஓடினால் அவர்கள் சோர்வு இல்லை, இளைப்படைவார்கள். நடந்தால் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போக மாட்டார்களாம். அல்லேலூயா அதே போல கர்த்தருடைய நாமம் பயப்பட விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா நெடுங்காலமாய் காத்திருந்திருக்கு. அல்லேலூயா சோர்ந்து போகாமல் செவிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா அப்போஸ்தலர் 1:5 எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:5 எடுத்து பார்த்தோம்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா பாருங்க 1:5 சொல்லுது, ஆகையால் நீங்க எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எப்படி காத்திருக்கணுமா? பிதா கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல். அப்போ நீ எவ்வளவுதான் பாடுகள், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அவரை விட்டும், அவர் ஆலயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா அவரை விட்டும் போகக்கூடாது. ஆலயத்தை எருசலேம்னா ஆலயம் தான். அப்போ இந்த எருசலேம், இந்த புதிய எருசலேம், இந்த மணவாட்டி சபையை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. உங்களே மாதிரி நானும் ஊழிக்காரன கடவுளா இல்லை, உங்களே மாதிரி நீங்களும் என்னையே மாதிரி தான். அல்லேலூயா பாருங்க ஒரு மாட்டு தொழுகுல அநேக மாடு கிடக்கும், அது சண்டை போடும், ஆனா பாருங்க அது ஒற்றுமையா தான் இருக்கும். அல்லேலூயா இப்ப நிறைய மிருகங்களை விட்டு மேய்க்கிறோம், ஒண்ணுக்கு ஒண்ணு கத்திவிடும், ஆனா வெளியே வரச்சில பாருங்க எல்லாம் சேர்ந்து அடைக்கலாமா வரும். ஒரு கூட்டுக்குள்ள கோழியை அடங்கி மொத்தமா அது வந்து ஒரு கொத்தி சண்டை படும், ஆனா அந்த குஞ்சிகளை பாருங்க மொத்தமா தான் கூட்டிட்டு போகும். அல்லேலூயா பாருங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த வசனம் எப்படி சொல்லுது? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அவருடைய வாக்குத்தை நிறைவேற விடாதபடியே நம்மளை என்ன செய்யுது? அல்லேலூயா நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா காத்திருக்கணும் கர்த்தர் சில என்று கட்டளையிட்டாராம். அப்ப நம்ம எப்படி காத்திருக்கிறோம்? அல்லேலூயா அதே அப்போஸ்தலர் 3 பார்த்தா 3:1 படித்தா பெந்தை அல்லேலூயா அப்போஸ்தலர் ஹல்லேலூயா பாருங்க பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்படி தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த. அப்போ அவன் பிறந்த மாதிரி சப்பானியா இல்லை, அந்த தாயின் வயிற்றுகளை இருக்கும் பொழுதே அவன் சப்பானியா பிறக்கிறான். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலிலே எண்ணப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். அப்போ அந்த மகனுக்கு எவ்வளவு வயசாகுது? 40 வருடம் எழுதுது, 40 வயசு. அப்ப எவ்வளவு பெரிய ஆத்துமா! அதை கொண்டு ஒவ்வொரு நாள் ஆலயத்துல என்னச்சுதாங்க தூக்கி கொண்டு என்னச்சுதாங்க வைக்கிறாங்க. அங்க பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு போகும் பொழுது இந்த 40 வயசுல 40 வருடம் இருக்குது. ஆனா 40 வருடம் நடக்க முடியாம இருந்தான். இயேசுவே நடக்க என்ன செய்தாரு பாருங்க. அப்ப தூக்கி கொண்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க பிச்சை கேட்க முடியும். அப்ப பாருங்க எங்கேயும் போனா பாருங்க அந்த குஷ்டரோகிகள், அந்த நடக்க முடியாதவர்கள் அதிகமாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஆலயத்து முன்னாடியும். அல்லேலூயா நம்ம இதை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த ஆலயத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹல்லேலூயா அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே
பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அதை ஒவ்வொரு நாளும் அவனை தூக்கி கொண்டு அங்க வைக்கிறாங்க. நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வசண்டிலே வைப்பார்கள். அப்போ தேவாலயத்திலே 3வது வசனம் சொல்லுது, தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போகிற பேதுரும் யோவானும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். அல்லேலூயா. இவ ரெண்டத்தையும் கேட்டு பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்? அல்லேலூயா, பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானையும் ஆலயத்துக்கு போகும் பொழுது அல்லேலூயா அவன் என்ன செய்யறான்? பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. அப்போ பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்கே நோக்கிப்பா, எங்களே நோக்கிப்பார். பிச்சை கேட்டோன்னு சொல்றாங்க, நீ எங்களை நோக்கி என்ன செய் பார். அல்லேலூயா. எல்லாத்திலையும் பிச்சை கேட்ட மாதிரி தான் அந்த மகனையும் இவங்ககிட்டையும் பிச்சை கேட்குறாங்க. அல்லேலூயா. எப்படி ஆலயத்துக்கு போகச்சில எல்லாரும் என்ன செய்வாங்க? போச்சிலே ஒரு அற்புதம், நம்ம ஏழைகளை தாங்கணும், நம்ம ஒரு நடக்க முடியாது போட்டணும், போச்சிலே 2 ரூபா காணிக்க போட்டு போயிடணும், அப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க? போட்டுட்டு தான் போவாங்க. அதே போல தான் இவங்களும் நம்மளுக்கு ஏதாவது தருவானி தான் அவன் எதிர்பார்த்து அப்படி கேட்குறான். அல்லேலூயா. ஆனால் அவங்க சொல்றாங்க, அல்லேலூயா, நீ எங்களை நோக்கி பார். அல்லேலூயா என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமோ என்று, ஏதாயிலும் நம்மளுக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா, எல்லாரும் கொடுத்தோம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிதான் அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. நோக்கிப்பான்னு சொன்னேன். அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களே ஏதாய் கிடைக்கும் என்று அவன் நோக்கி பார்க்கிறான். அவன் என்னை நோக்கி அவர்கள் பாருன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நினைச்சுதான் பார்க்கிறான். அல்லேலூயா. பாருங்க 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உனக்கு தருகிறேன், நாசராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ என்ன செய்து எழுந்து நட. அல்லேலூயா. என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணும் இல்லை, பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, ஆனா அவர் நாமத்தினால நான் சொல்றேன், நீ என்ன செய்ய நட. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்னிடத்தில், என்னிடத்தில் உனக்கு தருகிறேன், நாசராயனிய இயேசு நாமத்தினாலே நீ என்னச்சி, நீ எடுத்து இயேசு நாமத்திலே நீ என்னச்சி நட. அல்லேலூயா. நம்மளுக்கும் ஆண்டவர் அப்படிதான் இயேசு நாமத்தில் அவளுக்கு என்ன செய்தாரு? எதிர்பார்ப்பில் ஒரு அற்புதம் செய்யவில்லை. அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. 40 வருஷம் நடக்கலைன்னா அது எப்படி இருந்திருக்கும்? முட்டெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? முட்டிலே ஊந்து கரண்டையில் கரடு எல்லாம் காயம் அப்படி என்ன செஞ்சிருக்கோம்? உரசி வாங்கி மேடு பள்ளமாக இருந்திருக்கும். அதான் வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ 8வது வசனத்தில் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தானா. அல்லேலூயா. 40 வருஷம் நடக்க முடியாத மகன் அல்லேலூயா அவன் என்ன செய்தான்? குதித்து எழுந்து நடக்கிறான். ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்த மாதிரி தான் அந்த இடத்துல தூக்கி கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஒவ்வொரு நாள் அதுக்கு முந்தி யாரும் பார்க்கலையே, நடக்க வைக்கலையே. அப்போ அவருடைய சித்தம், நீ 40 வருஷம் நீ இவ்வளவு என்ன செஞ்சிருக்கணும்? பிச்சை எடுத்து தான் ஆயிருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஏற்ற வேலை எப்பொழுது வருது? 40 வருஷம் கழிச்சு தான் வருது நடக்க. அதுக்கு முந்தி பரிசுத்தம் எத்தனை பேர் ஆலயத்துல போயிருக்க தானே செய்வாங்க? ஆண்டவர் அந்த ஆலயத்திலே இருந்து பார்த்து கொண்டு தானே இருந்திருப்பாரு பிச்சை எடுக்கிற மகனை. அப்ப இந்த 40 நாள் அவன் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். 40 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஏங்கி கொண்டு தானே இருந்திருப்பான். நடக்க முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரையும் பிச்சைக்கு வேட்டுமே. அந்த பிச்சைக்கு ஆண்டு சொல்லி அவங்க 2 பேரும் யோவானும் பேதுரும் என்னை நோக்கி பாரு. அல்லேலூயா. நோக்கி பார்க்கலாம். அவங்க என்ன கிடைக்கடி பார்க்குறான். அவங்க என்ன சொன்னாங்க? ஏசு நாமத்தில் என்ன செய்ய நட. எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. அல்லேலூயா. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்தது குதித்து தேவனை துதித்து கொண்டு பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துகளே பிரவேசித்தான். 40 வருஷம் வெளியே இருந்திருக்கான். அன்றைக்கு நினைச்சுதான் குதித்து அவனுக்கு சந்தோஷம். 40 வருஷம் நடக்கல, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அந்த கழுகு அதே போல தானே பறக்கச்சல், அதுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு என்ன செஞ்சாங்களாம்? ஆச்சரியப்பட்டிருப்பாங்கல்லவா. போகிறவர்களாம் நம்ம இவனுக்கு போட்டு போனோம் காணிக்கு மதி. ஆனா இந்த நாட்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் இப்படி நடக்கிறானே. அல்லேலூயா. அதே போல தான் நம்ம காத்து இருக்கும் பொழுது 40 வருஷம் அவனும் நினைச்சு தான் நடக்க முடியாம இருந்திருக்கிறான். அந்த தேவாலயத்துல கேட்காமையா இருந்திருப்பான். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் கேட்காம எப்படி இருந்திருப்பான்? அல்லேலூயா.
நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. யோவான் 5 எடுங்க. 5 2ஆம் அதிகாரம். யோவான் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, 38 வருஷம் வேதிப்பட்டு. அல்லேலூயா. அப்போ 38 வருஷம் வேதிப்பட்டு அவன் சொல்றான், எபிரிய பாசையிலே பெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டா. அல்லேலூயா. அவைகளே குருடர்கள், சப்பானிகள், சூமன உருப்படைவர்கள் முதல்ல வியாதிக்காரர்கள் எல்லாரும் அதில் போய் என்ன செய்வாங்களாம்? குளிப்பாங்களாம். அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. எப்போது கலங்கும்? எப்படின்னா தூதர் வந்து அங்கே என்ன செய்வாங்களாம்? அந்த குளத்தை கலக்குவாங்களாம். அப்போ மொத போனா நம்மளுக்கு அற்புதம். ஆனால் இவனை யாருமே என்ன செய்ய முடியல, கூட்டிக் கொண்டு அங்கே என்ன செய்ய முடியாங்க, விட முடியல. ஆளா என்ன செய்ய முடியல, போக முடியல. அல்லேலூயா. அதான் அவைகளை குருடர், சப்பானிகள், சூம்பன உருப்படைவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் சில சமயங்களே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வேதனா இருந்தாலும் சோஸ்தமாவான். அல்லேலூயா. அப்போ அந்த 38 வருஷமா அந்த மகனை என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்பதான் 5ஆவது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அல்லேலூயா. அந்த 38 வருஷம் வேதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே என்னச்சுதான், அது எப்போதும் அவன் நினைக்கிறான் நம்ம பெயரும் அவனுக்கு ஏற்ற வழி என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அவன் படுத்திருக்கிறான், ஆனா இயேசுவை பார்க்குறாங்க. அல்லேலூயா. படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வேஸ்தியா அறிந்து அவனை நோக்கி சோஸ்தமாகும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறாரு. அல்லேலூயா. குளத்துல போய் குளிக்க அவன் ஆயத்தமா இருக்கான். நம்ம முதல் நாளா போய் குளிச்சா நம்மளை என்ன செய்வோம்? இந்த வேதி சுகமணி ஆண்டவர் நினைச்சுதாரு. அவனுக்கு 38 வருஷம் ஆகுது. ஆனா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தான், அவனால முடியல. ஆனா ஏற்ற வெளியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை நோக்கி சொல்கிறாரு, சோஸ்தமாக நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி போய் இறங்கி விடுதான். ஒருவரும் என்னை என்ன செல்லாம சொல்லும், எனக்கு ஒருத்தர் கூட இல்லையாப்பா. நான் அனாதையா நிற்கிறேனப்பா. நான் ஒரு தள்ளப்பட்டு இருக்கிறேனப்பா. என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே. நான் ஒரு தனிமரமா நிற்கிறேனே. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் உமக்கு விரோதமா என்ன பாவம் செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையில இப்படியே இன்று நம்ம புலம்பலாம். அவன் அப்படி சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ என்னச்சி நட. அல்லேலூயா. அப்போ அவனுக்கும் என்ன செய்யுது? ஒரு விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய நட. உடனே அந்த மனுஷன் அவனுக்கு விசுவாசம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்போ முதல் வசனம் அதுல என்ன பார்த்தோம்? அந்த சப்பானியா 40 வருஷம் நடக்க முடியாதுன்னு பேதுரும் யோவானும் அவங்க விசுவாசத்தோடு சொல்றாங்க, இது ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. உடனே மனுஷன் சோஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். நம்மளுக்கு ஒரு அற்புதம் அதே போலதான். நம்ம எவ்வளவு நாள் காத்திருந்து சோர்வில் இருப்போம், அப்படி வெற்றி இல்லையே. நீ ஆண்டவரை பாருங்க, 38 வருஷம் நடக்க முடியாம 40 வருஷம் மிச்சம் எடுத்துக்கொண்டு இருந்த மகனே பேதுரு யோவான் மூலம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இது ஆண்டவரே அவனுக்கு விடுதலை கொடுக்கிற. யார் என்னை கொண்டு போவா? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம், என்னைக்கு எனக்கு அது நடக்குமா, இது நாளைக்கு நடப்போமா. வசனத்தை வாசிப்போம், ஜெபிப்போம், வாசம் போடுவோம், அவருடைய கருத்துல கேட்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்குச்சுல, அல்லேலூயா, ஒரு நிமிஷம் தான். இன்றே ஒரு அற்புதம் நடந்தாலே அவளை நான் அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு சாட்சி தான். அல்லேலூயா. பாருங்க 10வது வசனம் சொல்லி 9வது வசனம். அல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் சோஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் என்ன நாளா இருந்தது? ஓய் நாளா இருந்தது. உடனே அந்த மனுஷன் சோஸ்தமாகி
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தினாலும் என்ன போராட்டனாலும் என் ஆண்டவர் விடுதலை கொடுத்தா ஒரு நிமிஷத்துக்குள்ளே, ஒரு இமை பொழுதுக்குள்ளே, ஒரு நொடிக்குள்ளே அவருக்குள்ள. அதான் அதிசயமானவர், அதான் பெரியவர், அதான் அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, அதனால் யூதர்கள் குணமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அதான் உடனே ஆண்டவர் நினைச்சுதார் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாட்களை அற்புதங்களை செய்ய போகிறார். எபிரேயர் 11 பாருங்க. எபிரேயர் 11:9 படிங்க. எபிரேயர் 9:11. 11:9. எபிரேயர் 11:9. விசுவாசத்தின் அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்துக்காக பரதேசியை போல ஆண்டவர்ட்ட என்ன செஞ்சிருக்கான்? சஞ்சரித்து கொண்டே இருக்கான், பரதேசியை போல. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரமாயி ஈசாக்கோட யாக்கோபோட கூடாரங்களே குடியிருந்தானா. கூடாரம். அப்போ ஆபிரகாம், நம்ம சொல்லுவோம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதனை சொல்றோம். கடற்கரை மண்ணை போல் வானத்து நட்சத்திரங்களை அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் சன்னதினு சொல்லுவோம். அவனுக்கு ஒரு வீடு இல்லை. அல்லேலூயா. அவன் வீடு எங்கே? பரலோகத்துக்காக தான் அந்த பரதேசியை போல சஞ்சரித்து கொண்டு இருந்திருக்கிறான். மிருக சிவன்கள் உண்டு, ஆடு மாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆனா அவனுக்கு அந்த நாட்களை பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பிளட் தூக்கி கொண்டு அடிச்சு இருப்பாங்க. அல்லேலூயா. பிளட் ஒரு மாதிரி அது அநேக போனாங்க மதி. அல்லேலூயா. தூண்களை வச்சு போற இடத்துல அதை கலத்தி கொண்டு போய் போற வர இடத்துல தூக்கி கொண்டு 4 கரையை நட்டு போட்டு ஒரு கூடாரம் மாதிரி அதுல இருக்கிறது. இப்படி நம்மளே மாதிரி மாடி வீடு பளிங்கிக்கல் போட்டு அவன் இருக்கல. அவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம கேட்போம், என்ன ஆண்டவரே எனக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. அதுக்காக பரலோக ராஜ்யத்துல அதற்காக பரதேசியை போல அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? காத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஈசாக்கோட யாக்கோபோட கூடாரங்களே இருக்கிறான். அல்லேலூயா. சோத்திரம். 10வது வசனம் சொல்லுது, ஏனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருக்கிறான். எங்க பரலோக ராஜ்யத்துல அந்த வீட்டுக்காக அவன் என்ன செஞ்சான்? காத்து இருக்கிறான். எப்படி? அஸ்திபாரம் போட்டு கொண்டு இருக்கான் பூலோகத்துல. மேலே எனக்கு ஒரு வீடு, அதுக்காக பூலோகத்துல அவன் அஸ்திபாரம் போட்டு கொண்டு இருக்கிறான். போற விடலாம் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம சஞ்சரிப்பு எப்படி இருக்கிறது? நம்ம காத்திருப்பு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. சோதரம். ஏனி அது தெளிவா இருக்கு பாருங்க. ஏனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. யோவான் 14:2 வசனம் சொல்கிறது. யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லை இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுக்கு காத்து இருக்கும் பொழுது அங்கே நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணுவார். நம்ம பரதேசி போல நம்ம சஞ்சரித்து அதுக்காக நம்மளுக்கு வீடு தராமல் இருக்க மாட்டார், எல்லாம் தருவார். இந்த இதெல்லாம் நம்ம மதிக்க மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய முடியாது. அதுக்காக நம்மளை என்ன செய்ய, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நாமத்துக்காக நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். மதிக்கிறாங்களோ மதிக்கல, அது யார் மதிச்சு என்ன போகுது? அவருடைய மகிமைக்காக நம்மளுக்கு எல்லாம் தருவார். முத பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது பூலோகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கழுகு பறக்க முடியல, பறந்த பொழுது கீழே உள்ள பறக்க மேலே போக முடியாது, இது மேலே உயிர போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நெடுங்காலம் காத்திருக்கும் பொழுது விருட்சத்தின் கனியை தருகிறார். அல்லேலூயா. 40 வருஷம் காத்திருந்த நடக்க முடியாத மகனே ஆண்டவர் நடக்க வைத்தார். 38 வருஷம் வேதியா இருந்த மகனே ஆண்டவர் வேதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த நாட்களே உங்களுக்கு நீங்க கேட்கறது உங்க வீட்டில் உள்ள அவருக்கு தெரியும். நீங்க கேட்கறது எதுவோ அதை அவர் தரப்போகிறார். அப்படியே கண்ண மூடி கேட்போமா? ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் இந்த நாட்களில் ஒரு நேரத்துக்கிட்ட அதே வார்த்தை தான் சொன்னார் ஆண்டவர். ஆபிராமுடைய ஆசிரியத்தை குறித்து பேசினார் ஆண்டவர். உங்களுக்கு இந்த கடைசியில் அப்படிதான் ஆபிராம் சஞ்சரித்து கொண்டே இருந்தான். அந்த ஆண்டருடைய ஆபிராம் மூலம் அவருடைய நாமம் உலகமெங்க மகிமைப்படுது. உங்களுக்கும் உலகமெங்க மகிமைப்படத்தக்க இன்றும் அவர் அதே ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உங்க சஞ்சரிப்புக்கு ஏற்ற பலனை தரப்போகிறார். நீங்க காத்திருக்க ஏற்ற பலனை தரப்போகிறார். நீங்க விதைக்க வேண்டிய பலனை தரப்போகிறார். நீங்க அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காக என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நான் உம்மை ஆராதிக்கணும் மகிழ்ச்சியா. எந்த பலவீனம் இல்லாம என்னை பாதுகாத்துக்கணும். என் தேவனாய கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே. நான் ஊழியக்காரரை தேடி வரல, நான் உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். அந்த ஆபிராமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியது போல, அவன் வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்ததை போல, உம்முடைய நீர் தந்த வாக்குத்தத்தத்துக்காகவும் நீர் தந்த தரிசனத்துக்காகவும் நீர் என்னை தெரிந்தெடுத்ததுக்காகவும் நான் உம்முடைய பாதத்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் எனக்கு ஒரு பலன் உண்டு. இந்த நாட்களில் எனக்கு ஒரு அதிசயம் செய்யும். இந்த நாட்களில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். 48 வருஷம் நம்மளே பாருங்க. இது எப்படி நினைக்க கூடாது, அவிசுவாசம் படக்கூடாது. இது எங்க நம்ம இவ்வளவு நாள் செய்வது அப்படி இல்லை. 40 வருஷம் 38 வருஷம் என் ஆண்டவர் 38 வருஷம் என்னை யாரும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அவளே என்னை கூட்டிட்டு போவாரு ஆண்டவர். எனக்கு எல்லாம் முடிந்தது. இப்ப எனக்கு யாரும் உதவி செய்ய ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாம் நீர் தான். அல்லேலூயா. விசுவாசம் என்ற கேடகத்தோட செய்வீங்க. விசுவாசம் என்ற கேடகத்தோட செய்வீங்க. நான் கடன் இல்லாம ஆராதிக்க நிச்சயவீங்க. நான் பலவீனம் இல்லாம ஆராதிக்க நிச்சயவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க விதைக்கிறதுக்கு பலன் உண்டு. நீங்க காத்திருக்கிறதுக்கு பலன் உண்டு. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு பலன் உண்டு. அவருடைய முகத்தை நீங்க பார்க்கிறது பலன் உண்டு. அவருடைய கண்கள் இப்போ உங்களை பார்க்கும். அவருடைய கண்கள் உண்மை பார்க்கும். அவர் இல்லாத இருக்க வைக்கிற தேவன். அவர் ஆகாத உண்டு பண்ணுகிற தேவன். அவர் தரிசனத்தின் தேவன். அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஓரபல ரிமனரவா. இந்த வானம் திறக்கப்பட்ட இடத்துல, இந்த பரலோக வாசல்ல, இந்த வானத்தின் வாசல்ல, இந்த ஆசீர்வாத வாசல்ல நீங்க ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். அதனுடைய வாஞ்சை அதுதான். இப்போ நீங்க ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். அவருடைய விருப்பம் அதுதான். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபலரி மனரவ சபதரி கமனரவல ரவலரவ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அற்புதத்தோடு கடந்து போட்டு அந்த ஆபிராம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினதை போல உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே நம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே நம்மை துதிக்கிறேன். அப்பா நீர் வாக்குத்தத்தம் பண்ணி நீரப்பா. அப்பா நீர் கரத்துல கொடுத்தீரப்பா. உம்முடைய வார்த்தை நிறைவேற்றும். உம்முடைய அழைப்பை நிறைவேற்றும். நான் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்றோ. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்த ஆட்டுக்குட்டி. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்த ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை
பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவநீருற்று நீர்தானே, உந்தன் தாகம் கொண்டே. ஜீவநீருற்று நீர்தானே, உந்தன் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, இந்த ஜீவ நதிக்கு வந்திருக்கிறாங்க, இந்த நதியில இருக்கிறாங்கப்பா. தாகம் தணிந்து கடந்து போகட்டும். ஒவ்வொருத்தரும் இதுல வெறுமையா போகாத ஆண்டவரே துதிக்கிறப்பா. அந்த ஜீவ நதியை பொசித்து குடித்து தாகம் தீர்க்கத்தக்க நீர் கொடுக்கிற அப்பமும் நீர் கொடுக்க ஜீவ தண்ணீரும் ஆண்டவரே தாகம் தனியும் நீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அனுப்பும். ஆண்டவரே கர்த்தர் இதுல மகிமைப்படும் தகப்பனே. ஆமேன் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா புதிதாக ஸ்கூலுக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறேன். நாளை தினத்துல ஒவ்வொரு ஸ்கூலும் திறக்கப்பட்டு ஆண்டவரே புதிதா போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக்களும். ஆமேன் ராஜா. நீங்க ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்து வெற்றியோடு முடிக்க கிருபையும் கலைச்சி புதிதா தொடங்குற பிள்ளைகளையும் பாதுகாத்துக்களும். ஒவ்வொரு மக்களுக்கு தேவைகளை சந்தியும். கர்த்தர் மகிமைப்படும் தகப்பனே. அப்பா வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடும் தகப்பனே. அப்பா திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகள் தடைகள் உடைந்து முடிக்கிற வெற்றியும். ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஏங்குற மக்கள் கற்பத்தின் கனியை கொடும். அப்பா நமக்கு ஒரு கற்பத்தின் கனிக்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் தொட்டுக்கு உருவாக்கி கொடுப்பீராக. நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கடத்தோட கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா துதிக்கிற வார்த்தை மூலம் நீ சொன்னாலாக கட்டளிடும். இன்றே அந்த கடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும். இன்றே அந்த கடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும். இன்றே ஒரு துக்கம் மாறட்டும் ஆண்டவருடைய நாமத்துக்காக ஆண்டவரே. அல்லேலூயா. அது எத்தனை லட்சம் இருந்தாலும் என் இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு கடங்களும் மறையிட்டு மக்களுக்கு ஒவ்வொரு கடன் தொல்லைகளும் மறையிட்டு இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் மகிமைப்படுங்க. மிருகஜீவன் வளர்க்கிற பிள்ளைகளுக்காக சொல்லு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை செய்யற மக்களுக்கு பலனை கொடுங்க. ஆமேன் ராஜா. ஆண்டவரே துதிக்கிற ராஜா. பிரிவினையா இருக்கிற குடும்பங்கள் சேர்க்கப்படட்டு ஆண்டவரே. கணவருடைய ஆசீர்வாத பிள்ளைகள் கிடைக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. சம்பளங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு கூட கொடுங்க தகப்பனே. எதிர்பார்ப்பு கொடுங்க தகப்பனே. ஆமேன் ராஜா. பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க ராஜா. பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆமேன் ராஜா. பிள்ளைகள் பிரயாணத்துல இருங்க. பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்யும். ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.